மறுபடியும் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்முறையெல்லாம் கடந்து வந்திருக்கோம். அந்த நிலையை நோக்கி அதை தாண்டிய ஒரு ஆபத்தான பாதுகாப்பா இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்று தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் ஒரு தாவேகா நிர்வாகி 50 பெண்களுக்கு மேல் தரக்குறைவாக படம் எடுத்து அவரையும் பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய தொகுதியில் ஒரு எம்எல்ஏவோட ஆதரவோடு பெண்கள் பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அதையும் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு ஆட்சி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த பதிலும் இல்லை. ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம், பாதுகாப்பதற்காக ஒன்றை செய்கிறோம் என்று புதிய படையை இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சராக இருந்த நம்முடைய அண்ணன் செய்த அதே அந்த பிங்க் பெட்ரோலை மறுபடியும் பெயர் மாற்றி இன்று அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் பரவாயில்ல, காப்பி அடிக்கிறது தப்பே கிடையாது. யாராவது நம்ம ஆட்சியை பார்த்து காப்பி அடிக்காத மாநிலமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு நம்முடைய அண்ணன் காலம் வரை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை இவ்வளவு சிறப்பாக செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலங்கள்லேருந்தும் வந்து அதை எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டு தெரிந்து கொண்டு அங்கேயும் செய்ய முயற்சி செய்த வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு. அதனால் உள்ளூரில் காப்பி அடித்தா பரவாயில்ல, ஆனால் அதையாவது சரியாக செய்யுங்கள் என்றுதான் உங்களிடம் கேட்கிறோம். திரும்ப திரும்ப இன்னைக்கு போய் அங்கே டெல்லியில் பேசும்பொழுது தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அந்த இரட்டை இலக்க வளர்ச்சியை உருவாக்கி தந்த தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால இத்தனை பெருமைகளையும் வைத்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே இன்னைக்கு நம்முடைய சில சகோதரிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். நம்முடைய திட்டங்களுடைய இந்த சமூக மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்களை நம்முடைய அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எவ்வளவு உருவாக்கி தரும்னு. ஒரு பெண் வெளியில் போகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம்னு உங்கள் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் தெரியும். வெளியில் போகிறதுக்கே 1000 தடை இருக்கும். அதில் ஒரு பெரிய தடையை உடைச்சது யார்கிட்டையும் காசு கேட்க வேணாம். விடியல் பயணம் 1000 ரூபாய் சாதாரணமாக கூட தோணும் சில பேருக்கு. ஆனால் ஒரு பெண், நம்ம இருக்கக்கூடிய சகோதரிகளோட உழைப்பு யாரை விட குறைந்த உழைப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் வீட்டை விட்டு வெளியில் வந்து அரசியல் செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொறுப்பையும் தட்டி கழித்து விட்டு வெளில வர முடியாது. அந்த கடமையும் முடிச்சுட்டு தான் வெளியில் வரணும். அந்த இரட்டை சுமையை மகிழ்ச்சியோடு சுமக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அந்த பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பாரத்தையும் அமைதியாக சுமக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு நான் இருக்கிறேன், உன்னுடைய உழைப்பை அங்கீகரிக்க பாராட்ட ஒரு சகோதரனாக இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய முதலமைச்சர். இது இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கான திட்டம் இல்லை. எதிர்காலத்தில் அந்த 1000 ரூபாய் கையில் வந்த பெண்ணுக்குத்தான் தெரியும் பொருளாதார சுதந்திரம்னா என்ன. 1000 ரூபாய்க்கு நான் யாரையும் கேட்க வேண்டாம். எங்கள் அண்ணன் கொடுத்த 1000 ரூபாய் இருக்கு, நான் அதை என்ன செலவு பண்ணணும்னு யாரையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு புரியும் போது அவளுடைய பெண்ணை படிக்க வைப்பாள். நான் நிற்க முடியலன்னா கூட, சொந்த காலில் பொருளாதார விடுதலையோடு நிற்க முடியவில்லை என்றால் கூட, என்னோட அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணும் யார்கிட்டையும் கை நீட்டக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.